பெரும்பாலான மாவட்டங்கள் காற்றுடன் கூடிய அடைமழை பொறுத்தவரை கண்டிப்பா நமக்கு தீவிரமாக போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பதிவாகும், எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை மிக குறைவாக இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் உங்களுக்கு வெயில் ரொம்ப கொடுமையா இருந்திருக்கலாம், பகல் நேரங்கள்ல ரொம்ப தீவிரமாக பதிவாகி இருக்கலாம். ஆனால் மழையே இல்லாத ஒரு சூழ்நிலையாக கூட இருந்திருக்கலாம். இனி வரப்போகிற நாட்கள் கடுமையான காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் நிச்சயமாக நமக்கு தீவிரமடையும். கிட்டத்தட்ட 20லிருந்து 25 மாவட்டங்கள் வரைக்கும் பலத்த மழை பொறுத்தவரை உறுதியாகி இருக்கிறது. மே 3ஆம் தேதி வரைக்கும் இதற்கான மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏப்ரல் 29லிருந்து மே 3 வரை அப்படிங்கிற தேதிகள் பல நாட்களாக நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இன்று முதல் படிப்படியாக தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை நமக்கு நிறைய மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவாக ஆரம்பிச்சிடும். ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் மழை வராவிட்டாலும் இன்றைக்கு மழை பெய்யாத மாவட்டங்கள் நாளைய தினங்களில் மழை வராத மாவட்டங்கள் மே 1 மற்றும் 2 தேதிகளிலும் நிச்சயமாக மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் இந்த ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்குங்க, அது எல்லாருமே கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா மழை எப்போ வரும், எந்த தேதியில வரும்னு சொல்லி துல்லியமாக நம்ம கணித்து சொல்றோம். அதனால நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்க போது. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சியில் சில பகுதிகளிலும், டெல்டாவின் கடலோர பகுதி மற்றும் தென் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களிலும் கணிசமாக நமக்கு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி ஆங்காங்கே மழை பொழிவுகளை நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய மாவட்டங்கள் ஒரு 5% தான் தமிழ்நாட்டில் மழை வந்திருக்கு. இன்னும் 95% மழை பாக்கி இருக்கு. எங்கெல்லாம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்று மற்றும் நாளை அநேக மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும். இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை எங்கெல்லாம் இன்றைய மழை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கடலோர பகுதிகள், திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர், இது போன்ற தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி இன்றும் நாளையும் விட்டு பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் பகுதியாக தான் இன்னைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்க போகுது. நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நம்ம மழை எதிர்பார்க்காவிட்டாலும் நாளைய தினங்கள்ல அதிகப்படியான இடங்கள்ல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இன்னைக்கு ஏதாச்சும் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். ஆனால் இப்போ மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினங்களில் மிக மிக கடுமையான கனமழை, முதல் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் மிக கனமழை கூட நிச்சயமாக பதிவாகும். எங்கெல்லாம் முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும், வலுவான காற்றுடன் கூடிய மழை பொழிவுகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்காக உங்களுக்கு மேலே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதிக்கான மழை வாய்ப்புகள் நம்ம சொல்ல போகிறோம். கனமழை உறுதியாகிருக்கு. முதலாவதாக வேலூர் மாவட்டம், காட்பாடி, குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வேலூர் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழைக்கான வாய்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையான மழை பொழிவுகள் தீவிரமடையும். ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேரி ஏப்ரல் 30ஆம் தேதி நல்ல ஒரு மழை பொழிவு. நாளைய தினங்களில் தொடர்ந்து கனமழை எதிர்பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர் கனமழை பொறுத்தவரை ஏப்ரல் 30ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், மேல்மலையனூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, போலூர், வேலூர் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை தீவிரமடையும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தருமபுரி, பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் நாளைய தினங்களில் கடுமையான கனமழை, சில இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் பெங்களூரு பட்டணங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை நாளை மறுநாள் தொடர்ந்து இருக்க போகுது. அதனால வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தொடர் கனமழையானது தீவிரமடையக்கூடும். பெரும்பாலும் இந்த மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே அதிகம் எதிர்பாருங்க. அடுத்ததாக சேலம் மாவட்டம், தம்பம்பட்டி, இளம்பிள்ளை, ஆத்தூர், தலைவாசல், எடப்பாடி,
இது போன்ற இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இனி நமக்கு அதிகரிக்க தொடங்கிடும். நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலான மழை பொழிவு நாளைய தினங்கள்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். கரூர், பஞ்சப்பட்டி, தோகைமலை உள்ளிட்ட இடங்கள், அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு, அவினாசி, பல்லடம், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டங்கள் முழுவதுமாக விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நாளை மற்றும் மே முதல் வாரங்களிலும் கணிசமாக நமக்கு வெப்பசலன இடிமழை மாலை மற்றும் இரவு நேரங்களில், பகல் நேரங்களில் வழக்கம் போல் உங்களுக்கு வெயில் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்பொழுது போல் உங்களுக்கு வெயில் பயங்கரமாக கொளுத்தும். ஆனால் உங்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் திடீரென மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். இப்போ அறிவித்த மாவட்டங்கள்லாம் சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி நல்ல ஒரு மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அடுத்ததாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற இடங்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், குறிப்பாக உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர், அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, போத்தனூர், கோயம்புத்தூருடைய நகர பகுதிகள், RS மங்கலம், நிறைய இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பகுதிகளில் கோயம்புத்தூரில் ஏப்ரல் 30 அன்று மிக வலுவான மழை பொழிவுகளாக இருக்கும். தேனி மாவட்டங்கள், குறிப்பாக நமக்கு பெரியாறு, ஆண்டிப்பட்டி, அதைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் தெற்கு பகுதி, கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து நமக்கு தீவிரமடையும். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டங்கள், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், எரணியல், இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து அவ்வப்போது விட்டு சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் கன்னியாகுமரியிலும் எதிர்பார்க்கலாம். கடைசியாக நமக்கு வட தமிழக கடலோரத்திலும் ஏப்ரல் 30 கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடும் கனமழை ஏப்ரல் 30 நம்ம எதிர்பார்க்கிறோம். வட சென்னை மற்றும் தென் சென்னை, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு போன்ற இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும். வட சென்னை மற்றும் தென் சென்னை முழுவதுமாக ஏப்ரல் 30 அன்று மாலை இரவிலும் கடும் கனமழையானது தீவிரமடையும். காஞ்சிபுரம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டங்களில் குறிப்பாக நமக்கு மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அதைத் தொடர்ந்து குறிப்பாக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏப்ரல் 30 அன்று கனமழையானது வெளுத்து வாங்கும். அடுத்ததாக மீதமுள்ள மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக ஏதாச்சும் சில இடத்துல மழை இருக்கலாமே தவிர எல்லா இடத்துலையும் மழை வரப்போறதில்லை. ஆனால் ஏப்ரல் 30 70% வரைக்கும் இப்போ அறிவித்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலும் நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை நிச்சயம் தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை கன்னியாகுமரியில் 1 சென்டிமீட்டரும், திருநெல்வேலியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. ஆகவே இப்போ நம்ம எந்தெந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போட்டோமோ கிட்டத்தட்ட உறுதியாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அந்த அறிவிக்கப்படாத மாவட்டங்களிலும் பகுதியான ஒரு மிதமான மழை பொழிவு உறுதியாக நமக்கு பதிவாகக்கூடும். தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.